அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியலா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 புக்லெட் வரும். அதில் ஒரு புக்லெட் ஃபார்முலா புக்லெட்டு, 3 புக்லெட் வந்து 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். மொத்தமாக 5 புக்லெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த 5 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே எம்சிக்யூஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா புக்லெட்டு, ரிசல்ட் கலெக்ஷன்ஸ் அதுதான் வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் இது வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே போல் இந்த புக்லெட் வாங்குறவங்களுக்கு சண்டே டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, இல்லை இந்த புக்லெட் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக இருக்குது. சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வரும். ஸோ சிலபஸ் வந்து 1 வீக்கான சிலபஸ் கொடுத்துருவேன். படிச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகிடணும். உடனே இந்த சண்டே டெஸ்ட் எழுதிடலாம் நீங்கள். ஓகே, அதே போல் என்னுடைய கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு டாப்பிக்காக செலக்ட் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு வருவேன். ஸோ அதில் நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் கொடுப்பேன். அதுவுமே நீங்கள் சால்வ் பண்ணி என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் 9384686847. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பிரின்சிபல் அண்ட் ரோச்சஸ் தியரம் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, ரொம்பவும் முக்கியமான கான்செப்ட் கூட அது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். கான்செப்ட், let f of z be a meromorphic function. Meromorphic function na only singularity வந்து poles. So only singular points நாவா இருக்கும் polar. Only singular points are poles. So இதுதான் வந்து meromorphic function உடைய definition. Okay, on a simple closed contour C. So ஒரு function வந்து meromorphic-ஆ இருக்கு என்னன்றான simple closed contour C சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the points where f of z 0 ஆகுதோ அதுதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். போல் வேணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே அன்டிஃபைன்ட் ஆகுது. சப்போஸ் f of z ஈக்குவல் டு 1/z கொடுத்தா அட் z ஈக்குவல் டு 0 பார்க்கும்போது இது வந்து போல். ஏன்னா f of 0 போடுறீங்கன்னா 1/0 நமக்கு நான் இன்ஃபினிட்டி. அப்போ பாயிண்ட் அட்டு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட் ஆகுது, அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போகுது அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சிங்குலர் பாயிண்ட்ஸ், அதுதாமே உங்களுக்கு அது போல்ஸ். ஸோ மெரோமார்பிக் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போகுது அப்படின்னா சர்டைன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம போல்ஸ் என்னமோ, அதுவே ஜீரோஸ் வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 எங்கே வேனிஷ் ஆகுதோ அதுதான் ஜீரோஸ் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் மெரோமார்பிக் ஃபங்க்ஷன். இது வந்து மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/sin z இது வந்து மெரோமார்பிக்கான்னு பாருங்க. அதுபோல் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு e power 1/z இது மெரோமார்பிக் ஃபங்க்ஷனாக வருமா? f of z equal to z square. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எவ்ரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் மெரோமார்பிக் ஃபங்க்ஷன். ஸோ அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆனால் அது போலா மட்டும் தான் இருக்கணும், அதர்வைஸ் ஸ்டில் இட் இஸ் அனாலிட்டிக், அதனால இது மெரோமார்பிக். ஓகே, ஸோ எந்த ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுவுமே உங்களுக்கு என்னது ஒரு மெரோமார்பிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், இப்போ ஆர்குமெண்ட் பிரின்சிபலோடைய கீ ஃபார்முலா பார்த்துப்போம். ஸோ இது உங்களுக்கு புரியுதில்ல மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் எதை டிஃபைன் பண்ண முடியுதுன்னு. ஒரு ஃபங்க்ஷனுடைய சிங்குலாரிட்டிஸ் வந்து ஒன்லி போல்ஸாக இருக்குது அப்படின்னா அது மட்டும் தான் நம்ம மெரோமார்பிக் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும், மற்றது எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மெரோமார்பிக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு e power 1/z, அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு sin of 1/z. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு மெரோமார்பிக் ஃபங்க்ஷனா இல்லை நான் மெரோமார்பிக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இப்போ ஆர்குமெண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா f is a meromorphic ஃபங்க்ஷனாக இருந்து ஆனால் இன்னும் நான் சிம்பிளஸ்ட் க்ளோஸ்ட் கான்டோர் C இருக்குது அப்படின்னா ஸோ 1/2πi இன்டெக்ரல் ஓவர் C f dash of z by f of z dz பார்த்தீங்கன்னா n minus p number of zeros minus number of poles. n denote the number of zeros inside C, p denote the number of poles inside C. ஓகே, ஸோ இந்த கைண்ட் ஆஃப் இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்து n minus p நீங்கள் போட்டு பண்ணி தான். ஓகே, இப்போ ரோச்சஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, if g of z less than f of z on C பவுண்டரியில் then f and f plus g have a same number of zeros inside C. ஓகே, இப்போ ரோச்சஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இன்சைட் mod z equal to 1. ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா நீங்கள் f plus g ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ எஃபோட ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2z plus 1 எடுக்கிறேன், g வந்து z power 5 எடுத்து. ஓகே,
ஸோ இங்க பாருங்க. மாடுலஸ் ஆஃப் G வந்து லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் Fஆ இருக்கு ஆன் Cல. அதாவது mod Z = 1ல. அதாவது யூனிட் சர்க்கிள். இதான் mod Z = 1. ஓகே. ஸோ இதுல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா F ஓட ஜீரோஸ் தான் F plus G ஓட ஜீரோஸா இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு f of z வந்து 2z plus 1 ஆகும். g of z வந்து z power 5 ஆகும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அவுட்புட் கிடைச்சிரும். கரெக்ட்டுங்களா? ஃபைன். இப்போ மாடுலஸ் ஆஃப் g of z என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் g of z பாருங்க. மாடுலஸ் ஆஃப் z power 5. ஸோ mod z = 1ன்றதால அப்போ z power 5 1 power 5 வந்து வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 வரும். அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் g of z ஓட வேல்யூ என்ன? மாடுலஸ் ஆஃப் g of z வேல்யூ வந்து 1. அப்போ f of z ஓட வேல்யூ பாருங்க. மாடுலஸ் ஆஃப் f of z பாருங்க. which is less than or equal to 2 times mod z plus 1 வரும். So 2 times 1 plus 1. ஆனா on the boundary இல்லையா? டோட்டலா இது 3 வருது. அப்போ உங்களுடைய f of z ஓட வேல்யூ வந்து g of z விட பெருசா இருக்கு. இது வந்து 3. இப்போ f of z is always bigger than g of z. Absolute value of g of z on mod z equal to 1. கரெக்ட்டுங்களா? ஸோ இதனோட வேல்யூ வந்து 3. f of z ஓட மேக்ஸிமம் வேல்யூ 3. g of z ஓட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ fக்கு எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோதான் என்ன இருக்கும்? f plus gக்கு இருக்கும். f ஓட ஜீரோஸ் என்ன? மேக்ஸிமம் அதனுடைய இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ f of zன்றது 2z plus 1. இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் டிகிரி 1. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ இருக்கும்? 1 தான். இப்போ f ஓட ஜீரோஸ் தான் f plus g ஓட ஜீரோஸ். அப்போ f ஓட ஜீரோஸ் தான் இதனுடைய கம்ப்ளீட் ஜீரோஸ். ஸோ அப்போ ஒரே ஒரு ஜீரோஸ் இருக்கு. அதுவுமே என்ன? f ஓட ஜீரோஸ் கண்டுபிடிக்க போட்டு பாருங்க. 2z plus 1 போட்டிங்கன்னா z equal to -1/2 கிடைக்கும். ஸோ இந்த பாலினாமியலுடைய 0 mod z equal to 1 பார்த்தீங்கன்னா z equal to -1. செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் வரும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் அதே போல போட்டு சொல்லுங்க. ஸோ இதை வந்து f plus g ஆ பிரிக்கணும். ஸோ f ஓட பார்ட் வந்து உங்களுக்கு என்ன பிரிச்சுக்கலாம்? z power 4 எடுத்துக்கங்க. g of z வந்து 3z plus 2 எடுத்துக்கங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா அந்த ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். இப்போ மாடுலஸ் ஆஃப் f பார்க்கணும். மாடுலஸ் ஆஃப் f of z பார்த்தீங்கன்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் z whole power 4 அப்போ 2 power 4 ஏன்னா mod z வேல்யூ வந்து 2ன்றதால அப்போ இது 16 கிடைச்சிடும். வந்துடுச்சா? அடுத்து மாடுலஸ் ஆஃப் g of z பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 is less than 16. இப்போ f ஓட ஜீரோஸ் எவ்வளோ இருக்குது? 4 ஜீரோஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த பாலினாமியலுக்கு எவ்வளோ ஜீரோஸ் இருக்கும்? 4 ஜீரோஸ் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் சொல்லுங்கள். இன் mod z equal to 2ல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2, நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 1. ஒரு போல்ஸ் தான் இருக்குது. அப்போ n-p பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாமே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ்ன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு சின்ன MCQs மாதிரி கேட்டிருக்கேன். இப்போ mod g of z less than mod f of z இருந்தால் then zeros of f plus g is nothing but zeros of f. ஸோ எது பவுண்ட் பண்ணுதுன்றது முக்கியம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பிரின்சிபல் 1/2 pi f dash of z by f of z வந்து n-p எழுதிக்கலாம். mod of g இது வந்து ப்ரோச்சஸ் தியரத்தோடைய ஆர்குமெண்ட். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுப்பேன். டெஸ்ட் பேட்சும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் செட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது UGTRP மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து. ஸோ 10 சாப்டருக்குமே வந்து சாப்டர் வைஸ் கண்டென்ட்டும் கொடுத்துருக்கேன். MCQஸும் தனியாக இருக்குது. உங்களுக்கு வந்து MCQs கலெக்ஷன் வேணுமா ஃபுல் செட்டு வேணுமா அப்படின்றத கரெக்டாக கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் 9384686847. உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 month டைம். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோமோ அவ்வளோ ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். எக்ஸாமுக்கும் நம்ம ஈஸியாக கரெக்டாக போயிட்டு உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்றது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அசால்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஓகே. அதாவது ஒரு கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் அதை புதுசாக படிக்கக்கூடாது, புதுசாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளோ தெளிவாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போனால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் முடிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துடும். ஸோ அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டுமே நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகே.
ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.